எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தரை நேரில் சந்தித்த எஸ்விஎஸ் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் அந்த கல்லூரியை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என கோரி மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு துணைவேந்தர் கீதாலட்சுமி அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் படிப்பு பாதிக்காதவாறு ஆவண முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. இது மாண்புமிகு அம்மாவின் அவர்களின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு உள்ளது. மேலும் மாணவர்களின் தேர்வு பாதிக்காதவாறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கட்டணங்களை பற்றி பரிசீலனை செய்து ஆவணம் செய்யப்படும். அதுதாங்க அது நாங்க டிசைட் பண்ணுவோம். இப்ப மாணவர்கள் இப்போதைக்கு ஆல் ரெஜிஸ்டர்ட் candidates of this university would be taken care of. This has been brought to the notice. Time frame as early as possible. As early na how enna evlo சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் இது நிச்சயமாக அரசு கல்லூரிகளை அது வந்து முடிவு பண்ணிருக்கீங்களா? அத பரிசீலிக்கிறீங்களா? இல்லைங்க, அதுதாங்க இப்ப செய்ய போறோம். லைக் வாட் வி வில் மேடத்தோட கவனத்திற்கு எடுத்துட்டு போயிருக்கோம். நிச்சயமாக இது ஒரு நல்ல முடிவுகள் மாணவர்கள் நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஆல் ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் இன் திஸ் யூனிவர்சிட்டி அவங்களோட படிப்பு பாதிக்காத அளவுக்கு புதுசு அங்கீகாரம் வந்து கல்லூரி அங்கீகாரம் ரத்து பண்ணதா சொன்னீங்களா? எந்த கல்லூரி? அதாவது 3 கல்லூரி, ஹோமியோபதி, எலக்ட்ரோபதி, நேச்சுரோபதி, எந்த கல்லூரி? அதாவது ஹோமியோபதி வந்து கோர்ட் ஆர்டர் மூலமாக எல்லாம் அவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த யோகா நேச்சுரோபதி வந்து இந்த வருடம் ஏன்னா அவங்க ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் பண்ற தொட்டு அவங்களோட அப்ளிகேஷன் இன்னுமே அது டிஃபெக்ட்ஸை ரெக்டிஃபை பண்ணாத அதை கொடுக்க முடியும். ஸோ அது நாங்கள் வந்து ஒரு டைம் தருவோம் அவங்களுக்கு. எப்போ இருந்தாலும் உடனடியாக எதையும் செய்ய முடியாது. ஏன்னா இது யூனிவர்சிட்டி கவர்னிங் கவுன்சில் ப்ளஸ் சிண்டிகேட் எல்லாமே அதாவது அவங்கள வழியாக தான் இதெல்லாம் நடத்தப்படும். ஸோ அதை வந்து ரெக்டிஃபிகேஷனுக்கு டிஃபெக்ட்ஸ்க்கு ஒரு டைம் கொடுப்போம். அது தெரியல எனக்கு இல்லை. இப்போ நம்ம அதாவது இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வைத்துக்கொண்டு உள்ள நான் இப்ப ஃபுல்லா ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸோ இதற்கு உண்டான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இல்ல நான் புதுசாக வந்து கோர்ட் டிசைட் பண்ணுங்க. அதாவது நான் இப்ப புதுசாக வந்திருப்பதை தொட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் பார்த்துட்டு இந்த கவர்னிங் கவுன்சில் அண்ட் அதர் பாடிஸ்ல வச்சு அதை நிச்சயமாக இதை டிசைட் பண்ணுவோம். தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். தப்பு செஞ்சாங்கன்றது நிறுவனமான அவங்க நடவடிக்கை எடுப்பீங்க. அதான் நான் இப்ப திருப்பி சொல்றேன். தகுந்த நடவடிக்கை அதாவது என்னன்னா இந்த பரிசீலனை பண்ணி எல்லாம் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும்.